என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம். வாழ்வை தந்தாரே உலகில் வாழ, உயிரை தந்தாரே உலகில் வாழ, படைத்தவர் இயேசுவை தேடி வந்தாரே குழந்தை இயேசு. பாதை தந்தாரே பாலன் இயேசு, மகிழ்வுடன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கடவுள் மனித இனத்துக்கென திறந்து வைத்திருக்கும் மாளிகைதான் புதிய ஆண்டு. இறை தந்தை நமக்களித்துள்ள புத்தாண்டு 2025 ஆண்டை மகிழ்வுடன் கரம் குவித்து வரவேற்போம். இன்று முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாள் பெருவிழா, மனு உரு எடுத்த பாலனுக்கு இயேசு என பெயர் சூட்டிய விழா மற்றும் புத்தாண்டு விழா. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று இன்றைய ஆசீர்வாத வார்த்தைகளை தருகின்றது முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு என பெயரிடப்பட்டதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பாலகனின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய இயேசுவின் நாமம் இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, மாதா டிவியினுடைய நேயர்களே, புலர்ந்துள்ள புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த கிறிஸ்மஸ் நாளன்று ஜூபிலி ஆண்டை துவங்கி வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய உற்சாகத்தோடு
நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை வாழ ஜூபிலி ஆண்டை துவங்கி வைத்தார். எதிர்நோக்கு என்பது இது உலக வாழ்விலே நாம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மாறாக கடவுளுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கின்றோம். இதன் காரணமாக நல்ல கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் சகோதர அன்பிலே நாம் வாழவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறை சமூகமாக வாழ்ந்து இறை சாட்சிகளாக விளங்கவும் ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே அருள் பாலிப்பாராக. இறைவனின் தாய் மரியாள் என்ற பெருவிழாவை கொண்டாடி உற்சாகத்தோடு இந்த புத்தாண்டை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த தாயினுடைய பரிந்துரையால் நிறைந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களிலே கிடைக்க, அதன் மூலமாக இயேசுவை மாட்சிப்படுத்தி வாழ, அதன் மூலமாக இறை சமூகமாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து காட்ட இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. திருப்பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, புனித மரியாவின் வல்லமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நடையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாக எம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆசிகள் வழங்கப் பெறுவதையும் வழங்கும் முறையை பற்றியும் விடுதலை தலைவர் மோசே வழியாக ஆரோன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எடுத்துரைக்கின்றது எண்ணிக்கை திருநூல். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையில் எந்தவிதமான அடிமைத்தனங்களுக்கும் உள்ளாகாதவாறு வாழ வேண்டியது நமது கடமை என்பதை புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய மடலில் உணர்த்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்கு உள்ளங்களுக்குள் அனுப்பினார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழை பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த புதிய ஆண்டில் புதிய நாளில் இந்த முதல் நாளில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏன் இந்த அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று நாம் அழைக்க வேண்டும்? எப்படி சாதாரணமாக இருந்த ஒரு பெண் இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டாள் என்று சிந்திக்கும் பொழுது, வரலாற்றிலே 5வது நூற்றாண்டில் நெஸ்டோரியன் என்ற ஒரு ஆயர் ஒரு தப்பறை கொள்கையை பரப்பினார். அது என்னவென்றால், அன்னை மரியாள் மனிதனாக வாழ்ந்த இயேசுவினுடைய தாய், கடவுளின் தாய் அல்ல என்று ஒரு தப்பறையை பரப்பினார். இறையியல் பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு 2 தன்மை உள்ளதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று கடவுள் தன்மை, இரண்டாவதாக மனித தன்மை. இந்த கடவுள் தன்மையில் விளங்கிய கடவுள் மனித உருவெடுத்து மனிதனாக பிறந்து இந்த மனித தன்மையையும் கொண்டிருந்தார் என்பது நமது நம்பிக்கையும் கூட. இந்த தருணத்தில் இந்த ஒரு செயலுக்கு, இந்த தப்பறைக்கு எப்படி பதில் சொல்வது என்று கூட்டப்பட்டதுதான் எபேசு திருச்சங்கம். 431ஆம் ஆண்டு கூட்டப்பட்ட இந்த எபேசு திருச்சங்கம் ஒரே ஒரு வார்த்தையை முன்னுரைத்தது, தியோடோகஸ்,
கிரேக்க மொழியில் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுளின் தாய். அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற அந்த கொள்கையை பரப்பியது. அன்று முதல் இந்த விசுவாசம் நம் மத்தியிலும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்ட இந்த அன்னை மரியாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் இந்த அன்னை மரியின் அருளையும் ஆசிரியையும் பெற வந்திருக்கிறோம். இந்த அன்னை மரியிலிருந்து நிறைய பண்புகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உயரிய செயலாக இருக்கும். கடவுள் ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் அந்த பெண், அந்த அன்னை மரியாள் எப்பேற்பட்ட வாழ்வை வாழ்ந்திருப்பார்கள். அதுதான் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. ஆசீர்வாதமாய் இருங்கள், ஆசீர்வாதமாய் இருங்கள். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்பவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசி வழங்கி கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்ப்போம். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை உரைத்த பொழுது அந்த அன்னை மரியாள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நபராக மாறுகிறாள். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்வை ஆழமாக யோசித்து பார்ப்போம். அந்த பெண், அந்த அன்னை மரியாள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு பிறகு அவருடைய வாழ்வு எப்பேற்பட்டதாக இருக்கிறது. எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பிறர்களுக்கு அளித்தவர்களாக இருந்தால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஆசீர்வாதத்தை பிற அனைவருக்குமே கொடுக்கும் ஒரு நபராக இருந்தார். முதலாவதாக எலிசபெத் அம்மாளை போய் சந்திக்கும் பொழுது அங்கே ஆசீர் நிரப்பப்படுகிறது, ஆசீர்வாதம் உணரப்படுகிறது. கானாவூர் திருமணத்திற்கு சென்றார்கள், அங்கே ஆசீர்வாதம் வெளிப்படப்படுகிறது. அவர்களெல்லாம் அன்னையின் ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த அன்னை மரியாள் நமக்கு விடுக்கும் ஒரு அற்புதமான பாதம். ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்றால் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நபர்களாக மாற வேண்டும். நம் மத்தியில் நிறைய நேரங்களில் இந்த ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு, நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா நாம் எல்லாம் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகளா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவளாக வாழ்கிறோம் என்றால் அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டால் அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு மனித வாழ்வில் பணம் இன்றியமையாக மாறிவிட்டது. எல்லாத்துக்குமே காசு, எல்லாத்துக்குமே பணம். இந்த பணம் நம்முடைய வாழ்வின் அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பணம் நம்மோடு இருந்திருந்தால் நம்முடைய வளம் கூடும். ஆனால் அந்த பணம் எப்பொழுது பிறருக்காக செயல்படப்படுகிறதோ, பிறருக்கு நாம் கொடுத்து உதவுகிறோமோ, அப்பொழுதுதான் அந்த பணத்தின் விளைவு, அந்த பணத்தின் தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போலத்தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் கூட. நாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நபர்களாக மாற வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த எண்ணம் நம்ம மத்தியில் இருக்க வேண்டும். தாழ்ச்சியோடு வாழ்வோம், தாழ்ச்சியோடு வாழ்வோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தாழ்ச்சி என்ற ஒரு பண்பை யோசிச்சு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. தாழ்ச்சியோடு கலந்த கீழ்ப்படிதல் என்றால் மிகவும் கடினமான ஒரு பண்பாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நம்ம எப்ப இறைவன் மத்தியில் தாழ்த்துகிறோமோ நாம் இறைவனால் உயர்த்தப்படுவோம். சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் தன்னை தானே தாழ்த்தினார்கள், அதனால் உயர்த்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு? கடவுளின் தாய் என்ற அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். காரணம், அவர்கள் தாழ்ச்சியின் காரணமாக, தான் தாழ்ச்சியோடு கூடிய கீழ்ப்படிதலின் காரணமாக கடவுளுடைய தாய் என்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்வில், நமது குடும்பத்தில், நமது சமுதாயத்தில் என்னுடைய தாழ்ச்சி உணர்வு எப்படி வெளிக்கொணரப்படுகிறது? நிறைய நேரங்களில் நம்ம அதிகமாக கோவப்படுவது உண்டு. இன்றைய காலகட்டத்தில் இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டில் கோவப்படுறது ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு எவ்வளோ அதிகமாக போய்கிட்டு இருக்கோ அதே போல் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். ஆம்னா கோபம், தும்புனா கோபம், போனா கோபம், வந்தா கோபம், பொறாமை, இதெல்லாம் அப்படியே நம்ம ரத்தத்தில் ஊறும் ஒரு பண்புகளாக மாறிக்கொண்டே வருகிறது. எல்லோர் மத்தியிலும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எதற்கெடுத்தாலும் கோபப்படும் வரும் தன்மை.
ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, குடும்பத்திலேயே ஏற்றுக்கொள்ளாத தன்மை, இதற்கெல்லாம் காரணம் தாழ்ச்சி என்ற பண்பு இல்லாதது. நம்மளை ஒரு நாள் ஒரு நபர் தவறாக பேசிவிட்டால் போச்சு, அத்தோடு அவங்க தொலைச்சாங்க. அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், அதனால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யாராவது யோசித்தால் போயிட்டு போகுது நமக்கென்ன என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் நாம் அதில் பொறுமை கொள்வது கிடையாது, தாழ்ச்சி கொள்வது கிடையாது. மாறாக அதற்கு ஏதுவாக தம்மை தாமே வெளிப்படுத்தும் ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் உணர்த்தும் இரண்டாவது அற்புதமான பாடம், தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். தூயோராய் வாழுங்கள், தூயோராய் வாழுங்கள். லேவியர் 19:2 வாசிக்க கேட்கிறோம். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட மேன்மையான பண்புகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உயரிய பண்பு தூய்மையாக வாழ்வது. அன்னை மரியாளை பற்றி நாம் எடுத்தவுடனே அவங்களுடைய பண்புல உச்சகட்டத்தில் வந்து நிற்கிறது தூய்மை. இந்த அன்னை மரியாள் தூய்மை நிறைந்ததன் காரணமாக, தூய்மையின் உச்சக்கிடத்தாக விழுந்ததாக நம்ம எல்லாமே அந்த அன்னை மரியாளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் அன்னை மரியாள் இந்த தூய்மை கலந்த உள்ளத்தின் வழியாக தூய்மையாக வாழ நம்மை அழைக்கிறார்கள். கடவுள் தூயவர், அவரை பிரதிபலிக்கிறது போல நாமும் தூயவர்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை விடுக்கிறார் இன்றைய நாளில் அன்னை மரியாள். நம்முடைய அழைத்தலின் உச்சகட்டம் தூயவர்களாக வாழ்வது. இன்னைக்கு யாராவது வந்து நம்மளை பார்த்து, நீங்கள் ஒரு புனித வாழ்க்கைக்கு ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் ஒரு புனித வாழ்க்கை வாழ்வீங்களா, நாளை பின்ன உங்கள் பேரை சொல்லி ஒரு புனிதர்களை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? வரலாற்றில் வாழ்ந்த அனைத்து புனிதர்களும் மனிதர்கள்தான். மனிதர்களாக வாழ்ந்த அனைவரும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள். என்னுடைய வாழ்வும் அந்த மனித வாழ்வுதான். இந்த மனித வாழ்வு புனித வாழ்வுக்கு என்னை அழைக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று பெருமிதம் கொண்டு கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே அன்னை மரியாளைப் போல அன்னையினுடைய பண்புகளை நாம் வாழ்வாக்குவோம். ஆசீர்வதிக்கப்பெற்ற மக்கள் என்பதை உணர்ந்து பிறருக்கும் நாம் ஆசீர்வாதங்களாய் மாறுவோம். அன்னையைப் போல தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களாகவும், அன்னையைப் போல தூயோராய் இருந்து நாமும் தூயவர்களாய் வாழ வேண்டும் என்றும் இந்த நன்னாளிலே, இந்த புதிய நாளிலே, இந்த புத்தாண்டிலே முடிவெடுப்போம். அன்னையின் பக்தர்களாக என்றும் வாழ்வோம். அவள் நம்மை அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்த அன்னை மரியினுடைய தாய்மை பேற்றை கொண்டாடுகின்ற இத்தருணத்தில் மன்றாட்டுக்களை உருக்கமாக அவருடைய பதத்தில் சமர்ப்பிப்போம். விடிவெள்ளியாம் எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உம்மை மையப்படுத்தியதாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, இந்த நன்னாளில் எமது நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆயன் தம் மந்தைகளை வழிநடத்துவது போல் இவர்களும் பிறர் நலத்திற்காக உழைத்திடவும், மக்கள் நலனையே மையமாக கொண்டு ஆளுகின்ற மனப்பக்குவத்தை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் பங்கு திரு அவையை ஆசீர்வதியும். இப்புதிய ஆண்டில் இறையன்பிலும் பிறரன்பிலும் எங்கள் குடும்பங்கள் சிறந்திடவும், வறுமை நீங்கி செழுமை பிறந்திடவும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிவு பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் இறைஞானத்தில் வளரவும், கல்வி கேள்வி செல்வங்களில் சிறந்திடவும், எம் இளைஞர்கள் நவீன ஊடக உலகிலே தங்களை அழித்து விடாமல் உண்மையான வாழ்வின் நெறிகளை கண்டு உணரவும், அதன்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அருட்கொடைகளை வாரி வழங்கும் வள்ளலே இறைவா, புலர்ந்த புத்தாண்டின் துவக்க நாளிலே நாங்கள் உம்மோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்த தேவையான வரங்கள் பலவற்றிற்காக ஒருமனப்பட்டு இறைஞ்சி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் முது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புத்தாண்டு திருவிழா திருப்படியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்தினருக்காகவும் உங்கள் கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் முதலின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலட்டதால் அந்த நம்முடைய உரை திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முதமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் மத திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே எண்ணற்ற வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: என்றும் இயேசுவுக்கே ஹோசானா, ஹோசானா, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஹோசானா என்றும் தேவனுக்கே. தூயவர், தூயவர், மூலகின் ஆண்டவர். தூயவர், தூயவர், மூலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆசி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு விழுத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு புத்தாண்டின் நிறைவான ஆசிரியரை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ அன்னை மரி பெற்றெடுத்த அன்பு மகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வில் வளங்களை நமக்கு நிறைவாக வழங்க இதோ அப்ப வடிவத்திலே நமக்குள் வருகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கருணை இறைவன் தன்னை தாழ்த்தி மனிதனானாரே, வரமாய் வந்து நானும் வாழ உணவுமானாரே. எந்த உள்ளம் உமக்காயேங்கும், எந்த உள்ளம் உமக்காயேங்கும், நீ என்னில் வந்தால் மகிழ்ந்து பாடும். கருணை இறைவன் தன்னை தாழ்த்தி மனிதனானாரே, வரமாய் வந்து நானும் வாழ உணவுமானாரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானுடைய திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையமான மரியாவை அறிக்கிடுவதிலே மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்கள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புத்தாண்டின் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி ஜெபிப்போம். ஆசி அனைத்துக்கும் முற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லாத ஆசியை உங்கள் மீது பொழிந்து
இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதிகள் செம்மையுற செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை மரியின் அரவணைப்பில் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ந்து ஆண்டவர்களை நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிறந்ததே பூமியெல்லாம் மலர்ந்ததே நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்ததே காலங்கள் அவரதே நேரங்கள் அவரதே கர்த்தரேசு கருணை சொல்லி பாடுதே நலமெல்லாம் பெருகவே நம் வாழ்வு ஒளிரவே நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்துவோம் நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். Happy, happy, happy New Year. May God bless you all. May God bless you all. பசி வறுமையெல்லாம் கடந்து போகுமே, பாரதேச பெண்கள் நம்மை தாங்குமே, பிள்ளை மொழி கொள்ளை கொள்ளுமே, அஞ்சிடாமல் வாழ நம்மை பார்த்து கொள்ளுமே, தீமையெல்லாம் நன்மையாக மாறி போகுமே, தீண்டிடாத ஏற்றமெல்லாம் தீர்ந்து போகுமே, நடந்ததெல்லாம் நல்லதென்று நன்மை சொல்லுவோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கென்று துணிவு கொள்ளுவோம், தேவ தந்த இந்த வாழ்வு இன்பமாகுமே. ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். Happy, happy, happy New Year. May God bless you all. May God bless you all. கடவுள் தந்த பூமி